அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 26வது வசனம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த பகுதியிலே நாம் கவனிப்போமானால், இயேசுவானவரும் அவருடைய சீஷரும் படவிலே ஏறி இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சென்று கொண்டிருந்த போது மிகுந்த அலைகள் உண்டாகி, பெருங்காற்று உண்டாகி, படகு மூழ்கத்தக்கதாக வந்து கொண்டிருக்கிறது. இயேசுவானவர் அந்த படவிலே தூங்கி கொண்டிருக்கிறார். சீஷர்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு வந்த காற்றையும் மற்றும் கொந்தளிப்பையும் அலைகளையும் இவர்கள் பார்த்தவுடன் இவர்களுக்கு மிகுந்த பயம் ஆகிவிடுகிறது. என்ன செய்வதென்று தெரியாமல் பயத்தினாலே இயேசுவானவரை எழுப்புகிறார்கள். ஆனால் இயேசுவானவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி அவர்களை பார்த்து சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில சந்தர்ப்பத்தில் நம்முடைய வாழ்க்கை மூழ்கத்தக்கதாக, நம்முடைய ஜீவன் போகத்தக்கதான சரீரத்தில் வியாதிகளும் சில பலவீனங்களும், வாழ்க்கையில் நம்முடைய குடும்பம் உடைகிற அளவிற்கு ஒரு சூழ்நிலைகளும் மற்றும் இதற்கு மேல் வாழ்க்கை இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த வயதிற்கு மேல் திருமணம் ஆகாது, நடக்காது, இதற்கு மேல் குழந்தை பிறக்காது, இதற்கு மேல் எனக்கு வேலை கிடைக்காது என்கிற சூழ்நிலையில் வந்து நிற்கும் பொழுது பயப்படுகிறோம். வாழ்க்கையில் விரக்தி அடைகிறோம். சில சமயத்தில் நாம் கோபத்தில் நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய பெற்றோரை, உடன் பிறந்தவர்களை, மற்ற கணவனை, மனைவியை திட்டுகிறோம். சில சமயம் அடிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பேதலித்து போகிற ஒரு நிலைமையில் நான் நிற்கிறோம் பிரச்சனைகள் வரும்பொழுது. இங்கு சீஷர்களும் அதை தான் செய்கிறார்கள். பிரச்சனை வருகிறது, உடனே பயந்து போய் இயேசுவானவரை எழுப்புகிறார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய படகிலே இயேசுவானவர் இருந்தால், நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவானவர் இருந்தால், நமக்கு பிரச்சனை வருவது அவருக்கு தெரியும். நம்மை ஒன்றும் மூழ்கடிக்க முடியாது. அந்த பிரச்சனை நம்முடைய படகை கவிழ்த்து விட முடியாது. ஏனென்றால் இயேசுவானவர் இருக்கிறார். நாம் மூழ்கினால் அவரும் சேர்ந்துதான் மூழ்குவார். அவர் மூழ்குவாரா? நம்மை விட்டு விடுவாரா? இல்லை இல்லை. நாம் தைரியமாக இருக்கலாம். ஒரு ஆப்பிரிக்க தேசத்திலே சில ஆராய்ச்சியாளர்கள் சென்றார்கள். அங்கு ஒரு பாறையில் இருக்கிற பள்ளத்திலே ஒரு செடி இருக்கிறது, அதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இடத்துல இருக்கிற கயிறை கொண்டு பெரியவர்கள் இறங்க முடியாது. ஒரு சிறு பையன்தான் தேவை. ஆகினாலே அங்கே இருக்கிற சிறு பையனை கூப்பிடுகிறார்கள். அவனை கயிறின் ஒரு முனையை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம், நீ இறங்கி அந்த செடியை எடுத்துக்கொண்டு வா என்கிறார்கள். அவன் உடனே சொன்னான், நீங்கள் வேண்டாம், இருங்கள் என்று சொல்லி போய் ஒருவரை கூட்டிக் கொண்டு வந்தான். இவர் கயிறை பிடிக்கட்டும், நான் இறங்குகிறேன் என்று சொல்லி. அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், ஏன் நாங்கள் பிடிக்கக்கூடாதா என்று சொல்லி. இல்லை இல்லை, என்னுடைய தகப்பனார் என்னை பத்திரமாய் பிடித்து கொள்வார் என்று சொல்லி அவன் தன்னுடைய தகப்பன் மேல் இருக்கிற நம்பிக்கையை அங்கு காண்பித்தான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய படகில் இருப்பாரானால் நம்மை ஒன்றும் செய்து விட முடியாது. எந்த பிரச்சனைகளும் ஒன்றும் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய படகில் இயேசுவானவர் இருக்கிறாரா என்று உறுதி செய்து கொள்ளுங்கள். அவ்வப்போது கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.